எவ்வளோ காசு கொடுத்தாலும் இது ஈடாகாது. யாரை ஆறுதல் பேத்திகளுக்காக என் மாமாவாக தான் பார்த்தாலும் அதே மாதிரி என் கூட பிறந்த சகோதரனும் தான் பார்த்தாங்க. ஜிஹெச்சுக்கு வந்ததுனால தான் என் பேத்திகளுக்கு இப்போ உயிர் இது இல்லை. ஒரு ஃபஸ்ட்டு வந்தோடனே மன்னிச்சுக்கோங்க, நான் செஞ்சது தப்பு தான், உங்களை இங்கே வர சொன்னது ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு, எங்களுக்கு நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டால் எங்களுக்கு வந்து கரூரில் விடலை, இல்லைன்னா நான் நேரில் வந்திருப்பேன், உங்களுக்கு என்ன வேணுமோ உதவி செய்கிறேன், உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்கிறேன், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் அழுதாரு. நாங்களும் அழுதுட்டு அவரை பார்த்தோன்னே என் பேத்திகளெல்லாம் அவர் ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இல்லைம்மா, இது சம்மந்தமாக நீங்கள் கடந்த பேட்டியில் எங்கள் பேத்திக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், எங்கள் பேத்திக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், சின்ன பொண்ணுக்கு சின்ன பேத்திக்கு 3 பேத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் லீவு போட்டுட்டு போனாங்க. இப்போ நீங்களும் கூட போயிருந்தீங்களாம்மா? என்னென்ன? இல்லை, அன்னைக்கு நாங்கள் போகல. என் பையன் மருமவா பேத்திங்க 2 பேரும் தான் போயிருந்தாங்க. 11:40 அங்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க, இங்கேருந்து தண்ணி தீனி எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க. 10க்கு அங்கேயும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்குற பையன் ஐஸ்கிரீம்லேருந்து. ஆனால் வந்து என் பேத்திங்களையோ என் மருமவளையோ அங்கே இருக்கிற வடிவேல் நகரத்தில் இருந்து நம்ம கரூருக்குள்ளே வரக்குள்ள சேர்த்திருந்தா இன்றைக்கி என் பேத்திங்களோ என் மருமகளோ யாரோ ஒருத்தராவது உயிர் தப்பியிருப்பாங்க. ஜிஹெச்சுக்கு வந்ததுனால தான் என் பேத்திங்களுக்கு இப்போ உயிர் இது இல்லை, யாருக்குமே உயிர் இல்லை. இந்த துயர சம்பவத்துக்கு நடிகர் விஜய் நீங்கள் எதாவது குற்றம் சாட்டுறீங்களா? யாரையுமே நாங்கள் குற்றம் சாட்டல. ஆம்புலன்ஸ்காரங்களை தான் நான் குற்றம் சாட்டுவேன். ஏன் அப்படின்னா என் பேத்திக்கு, எங்கள் பெரிய பேத்திக்கு உயிர் இருந்தது. என் பையன் கொண்டுகிட்டு போயிருக்கான். 2 மருமகளையும் என் சின்ன பேத்தியும் பார்க்காம என் பெரிய பேத்தியை கொண்டு போயிருக்கான். போய் அங்கே ஜிஹெச்சில் வந்து என் பேத்திக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலை. எடுத்திருந்தா பெரிய பேத்தியாவது பொழைச்சிருப்பா. விஜய் எவ்வளோ பேசுவாங்க எங்ககிட்ட 1 மணி நேரத்துக்கு பக்கம் பேசுனாங்க. ஏன்னா நாங்கள் தான் இருந்துக்கிட்டு ஐயோ நிறைய பேர் வெயிட்டிங் பண்ணனாங்க. 2 மணிக்குள்ளே மண்டபத்தை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த முகூர்த்தம் ஆரம்பம் முன்பட்டா கடைசியில் வெளியே வந்து பார்த்தோம் திமுக கட்சிக்காரவங்க அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு மீட்டிங்கா இல்லை கல்யாணமாக தெரியாது, கட்டோட்டம் மட்டும் தான் பார்த்தோம். அவங்களாம் யாருமே எதுவுமே சொல்லலை. அடுத்த முகூர்த்தம் இருக்கும், அதனால் வந்து நம்ம ஒரு 4 மணிக்குள்ளே காலி பண்ணணும். அப்படி இருந்தும் எங்களுக்கு 6 மணி ஆகிடுச்சு எல்லோரும் பார்க்குறதுக்கு முடிக்கிறதுக்கு. உங்கள்கிட்ட எவ்வளோ நேரம் பேசினாங்க? எங்ககிட்ட 1 மணி நேரம் பேசினாங்க. நாங்கள் தான் வெளியே வந்தோம். சார் இன்னும் நிறைய பேர் வெயிட்டிங் பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் கிளம்புறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழணுங்க, அதுக்காக நாங்கள் வெளியே வந்துட்டோம். எங்கள் மனிதாவை எடுத்தேன். அவர் 1 மணி நேரம் பேசுனதில் உங்களுக்கு அவர் சொன்ன ஆறுதல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சா? அவர் வந்து ஏதாவது ஆறுதல் சொன்னாலே எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. என் பேத்திங்க என் மருமக வந்து நின்னாதான் எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியும். அவங்க குடும்பத்தில் யார் குடும்பத்தில் இருந்தாலும் இந்த இழப்பு வந்து தாங்க முடியாதது. ஒரு நோவு நொடி வந்து போயிருந்தாங்கன்னா நாங்கள் கவலைப்பட்டுக்க மாட்டோம். ஒரு இது பார்க்க போய் இப்படி இறப்பாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. அடுத்த கட்ட முடிவு ஏதாவது விஜய் எடுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வேற ஏதாவது புரியல? அடுத்த கட்ட நகர்வுகள் ஏதாவது? எங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்கள் பையனுக்கு வேலைன்னா வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா என்னை நினைச்சுக்கோங்க, தம்பியா அண்ணனா. ஆனால் என் பேத்திகளுக்காக என் மாமாவாக தான் பார்த்தாலும் அதே மாதிரி மாமாவாக தான் என் பேத்திகளுக்காக நான் பார்க்குறேன். என் கூட பிறந்த சகோதரனும் தான் பார்க்குறேன். யாரும் இல்லையே இதெல்லாம் வந்து குற்றமே சொல்ல முடியாது. என்ன ஜிஹெச்சுக்கு கொண்டுட்டு போகாமல் தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருந்தா நீங்கள் என் பிள்ளைங்க பொழைச்சிருக்குங்க. எதையாவது ஒன்றையாவது கொடுத்துருந்தா நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம். எவ்வளோ காசு கொடுத்தாலும் இது ஈடாகாது. யாரை ஆறுதல் சொன்னாலும் ஈடாகாது.